கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளுக்குரிய வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 19:7. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாயும் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமாய் இருக்கிறது. இந்த வார்த்தை 4 காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துகிறது. முதலாவது, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதா இருக்கிறது. இரண்டாவது, நம்முடைய ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது. மூன்றாவது, நம்மை சாட்சியுள்ள பிள்ளைகளாய் மாற்றுகிறது. நான்காவது, பேதையாய் இருக்கிற நம்மை கூட ஞானியாக மாற்றுகிறார். இப்போ முதலாவது காரியத்தை நாம் பார்ப்போம். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதாய் இருக்கிறது. பிலிப்பியர் 4:19. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். உண்மையான காரியத்தை ஒன்றை பார்ப்போம். கானாவூர் கல்யாணத்தில் கூட திராட்சரசம் குறைவுபட்டது. அந்த நேரத்தில் நாம் மாம்சத்தில் செயல்பட்டு இருந்தோமானால் குறைவாய் இருக்கின்ற திராட்சை ரசத்தை கூட நிறைவாக மாற்றிருக்க முடியாது. ஆனால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியானவரின் உதவியோடு கூட மாம்ச சிந்தையில் செயல்படாமல் ஆவிக்குரிய சிந்தையில் செயல்பட்டு இருந்ததினால் 6 கற்றார்களை கொண்டு கூட தண்ணீர்களால் நிரப்பி அதை திராட்சை ரசமாய் மாற்றினார். ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவான திராட்சை ரசத்தை கொடுத்து அங்குள்ள யாவருக்கும் அவர் போஷிக்கிற தேவனாய் இருந்தார். நாமும் கூட மாம்ச சிந்தையில் செயல்படாமல் ஆவிக்குரிய சிந்தையில் செயல்பட்டோமானால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்ற குறைகளை கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நிறைவாக மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார்.